ஏண்டியாத்தா, உன் மாமா விஷயத்துல சாக்குறது யாருன்னு சொன்னனே கேட்டியா நீ? சுத்த தெங்கனையா இருக்கேடி நீ. இத பாரு தச்சி, என் மாமனை பத்தி ஏதாச்சும் சொன்ன அப்புறம் நான் உன் புருஷனை பத்தி சொல்லிடுவேன். ஆமா, எனக்கு என்னடி வந்துச்சு? காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போன கதையை ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் இம்புட்டு சொன்னேன். அத்தாச்சி, அதுல கூட பாரு, காத்திருந்தவன் பொண்டாட்டியே நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க. காத்திருந்தவன் புருஷனை நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு சொல்றாங்களா? அடைய பர்மா தேக்கு பட்டுக்கோட்டை பாக்கு. இது என்ன அத்தாச்சி, இன்னும் எம்புட்டோ விஷயம் வச்சிருக்கேன். அதையெல்லாம் கேட்டீங்க அசத்து போயிருவீங்க. என்ன பாப்பா, விறகு கட்ட தூக்கி விட ஆள் இல்லையா? நான் தூக்கி விடுறேன். என்ன பாப்பா? தொடாதீங்க பாப்பா, தயவு செஞ்சுக்கிறது போயிடுங்க. உன்னை தூக்கி சுமந்த நெஞ்சில இப்படி நெருப்பள்ளி கொட்டுறியப்பா. என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கு ஆத்தா முகம் தெரியாது. நீ எனக்கு அக்காவா பிறந்த, ஆனா ஆத்தாவா என்ன வளர்த்த. உன் மனசு நோக்கிற மாதிரி நிச்சயம் நான் நடந்துக்க மாட்டேன். சின்னதுல இருந்தே பாப்பாவோட விளையாடுத்தனமா பழகிட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேன்க்கா, அவளை பொண்டாட்டி ஸ்தானத்துல நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. நீ நினைக்கலப்பா, ஆனா இந்த வெகுளி கழுத விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தாலி கட்டின புருஷனாவே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கால. நீ சாப்பிட்ட எச்சையில அந்த புள்ள திருட்டுத்தனமா சோத்து போட்டு திங்கிறத நான் எத்தனை நாளைக்கு பார்த்திருப்பேன் தெரியுமா? அவ அப்படி ஒரு நினைப்ப வளர்த்துக்கிட்டதுக்கு என்னக்கா பண்ண சொல்ற? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல தம்பி. இது வரைக்கும் அவளை பொண்டாட்டியா நினைக்காத நீ இனிமையாச்சும் நினைச்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா நீ ஆம்பளை, மனச மாத்திக்கலாம். ஆனா அது பொட்ட புள்ள பாரு. சந்தியான்னு ஒருத்தைய நான் பார்க்காம இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன், இப்ப நீ கிழிக்கிற கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். ஆனா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன். வர்ற புதன்கிழமை கல்யாணம். அப்படி சொல்லாத தம்பி. இவ என் வயித்துல பிறந்திருந்தான்னா நான் உன்னை இப்படி தர கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். ரோசத்தோட வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சிருப்பேன். ஆனா எவ வயிற்றுலயோ பிறந்து என்னையே ஆத்தாளுக்கு ஆத்தாளா அப்பனுக்கு அப்பனா நம்பிக்கிட்டு இருக்காளே இந்த புள்ள. இவளுக்கு நான் உன்னை கட்டி வைக்கலன்னா கும்பிட்ட கையவே கோடாலியால வெட்டுன மாதிரி இல்லப்பா ஆயிரும். எப்படி சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. புரியாது மட்டுமில்ல, என்ன நம்பவும் மாட்டீங்க. இந்த தடவை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவ செத்துருவா. ஒருத்தி செத்தாலும் பரவாயில்லைன்னு இன்னொருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கிற நிலைமையில நான் இல்ல. கடைசி ஒரு தடவை சொல்றேன், என்ன மன்னிச்சிரு. பாப்பாவும் என்ன மன்னிச்சிடட்டும். நான் வரேன். இதுக்கு பேர்தான் விதின்னு இதை ஏத்துக்கிறத தவிர நாம வேற என்ன பாப்பா செய்ய முடியும்? நீ அழாத பாப்பா. ஏன்பா பொண்ணு பாண்டி மீனா இல்லையா? இல்ல மாமா. ஏன்பா மருது? வேற எதையும் கேட்காதீங்க. குன்னக்குடியில கல்யாணம், குடும்பத்தோட வந்துருங்க.
என்னது தாலி இவ்வளவு சிறுசா இருக்கேன்னு பாக்குறியா? எங்க குடும்பத்துல எப்பவும் அரை பவுன்ல செய்யறதா வழக்கம். தாலின்னு உங்க கையால தங்கத்துல கொடுத்தா கூட வேண்டாங்க, தகரத்துல கட்டினா கூட அதை நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். உன் மனசுக்கு ஒரு குறையும் வராது சந்தியா. நான் வரேன். மருது மருது, உன்னையும் மச்சானையும் எங்கெல்லாம் தேடுறது? ஏன்னு ஏன் இப்படி பதறீங்க? பாண்டி மீனா விஷம் குடிச்சிருச்சுப்பா. அண்ணே இப்போ போன் இருக்குது, அதிக நேரம் தாங்காது. பாப்பா தம்பி, பாப்பா இப்படி செஞ்சுட்டியாமா? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்னமா குத்தம் செஞ்ச? என்ன கட்டிக்கணும்னு ஆசைப்பட்ட உன் ஆசையை நிறைவேற்றி வைக்காம போயிட்டேனே. நீதாமா என்ன மன்னிக்கணும். அழாதீங்க மாமா, சிரிச்ச முகத்தோட என்ன அனுப்பி வைக்கணும். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. மாமா சொல்லுமா. சாக போற நேரத்திலயாவது உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன், நிறைவேற்றி வைப்பீங்களா? நிச்சயமா நிறைவேற்றி வைக்கிறேன். என்னமா செய்யணும் சொல்லு. சத்தியமா? சத்தியமா. மாமா, உங்க கையால என் கழுத்துல ஒரு தாலி கட்டி என்ன கட்டு கழுத்தையே அனுப்பி வைக்கணும். பாப்பா தப்பு இல்லப்பா. ஆமாப்பா, அவ இங்க வந்ததுல இருந்து இந்த வீடே கோயில், உங்க அக்காவே குலதெய்வம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ ஆசையை நிறைவேற்றுப்பா, இல்லைன்னா அவ நெஞ்சு வேகாதுப்பா. ஆமா தம்பி, கண்ணி கடியாத பொண்ணு மனசுல குறை வச்சுட்டா குடும்பத்துக்கு ஆகாதும்பாங்க. ஒரு மஞ்சத்தோட கைத்துல கட்டி கொண்டாங்க. தேவையில்லை. அக்கா வந்து மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் நான் விஷம் குடிக்கல. உங்களை அடியறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல மாமா.